ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து ஜூலை 5ஆம் தேதிக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நாட்டு நடப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா 2025ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தியாகிகளின் தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஜனவரி 25 எந்த தேதியை வந்து என்னவா அனுசரிக்கிறாங்க அப்படின்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம். தமிழ் மொழி தியாகிகள் தினமாக வந்து 2025லேருந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெம்பங்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுடுமண் பாண்டத்தினாலான பெண் உருவ பொம்மை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆய்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நமக்கு கிடைக்கல, தலைப்பகுதி அந்த மாதிரி தான் கிடச்சிருக்குங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது எந்த ஏரியா அப்படின்னு வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுடுமண்ணாலான பெண் உருவ பொம்மை வந்து கண்டறியப்பட்டது வந்து விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெம்பங்கோட்டை அந்த பகுதியில் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. வெளிநாடுகளில் பணிபுரியக்கூடிய இந்தியர்கள் வந்து தாயகத்துக்கு, அதாவது இந்தியாவிற்கு வந்து பார்த்திங்கன்னா 120 பில்லியன் டாலர்களை அனுப்பி உலக சாதனை செஞ்சுருக்காங்க. அதாவது வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்து பணம் அனுப்புறது வந்து இந்தியர்கள் வந்து உலக சாதனை பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 120 பில்லியன் டாலர்களை வந்து அவங்க சம்பாரித்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கேட்கையில் எனக்கு வந்து சந்தோஷங்கிறத தாண்டி வருத்தம் தான் நான் பட்டேன். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ நம்ம கடல் கடந்து போய் அவ்வளோ உழைச்சி நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றுற நிலைமையில தான் நம்ம அவ்வளோ பேர்கள் இருக்கோங்கிறது தான் எனக்கு இது பின்னாடி தோணுச்சு. உங்களோட கருத்து எப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய புள்ளியியல் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டுச்சு. அதாவது நேஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் டே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது யாருடைய பிறந்தநாள் நம்ம அனுசரித்து கொண்டாடுறோன்னு கூட கொஷின் கேட்கலாம். பிசி மெகலனோபிஸ் உங்களுக்கு தெரியும், அவருடைய பிறந்தநாள் தான் கொண்டாடுறோம். அதாவது பிரசாந்த் சந்திர மெகலனோபிஸ். அதாவது எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்க, 5 இயர் பிளான் படிச்சிருக்கீங்கிற பட்சத்தில் இவர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தெரிவார். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். தமிழகத்தில் வந்து புதிய மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உருவாகிருக்கு புதுசாக. அதில் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை. இதெல்லாம் வந்து புதிய மாநகராட்சிகளாக தோற்றம். மாவட்டம்னு சொல்லிட்டேன். தமிழகத்தில் புதிய மாநகராட்சிகளாக தோன்றிய இடங்கள் எதுன்னா திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை எல்லாமே மாநகராட்சிகளாக ஆயிருக்கு. அடுத்து வந்து இந்திய நாட்டின் இராணுவ தலைமை தளபதி, இது ரொம்ப முக்கியம். இப்போ தற்போதைக்கு இந்திய நாட்டுடைய இராணுவ தலைமை தளபதியாக வந்து யார் இருக்காங்க, யார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உபேந்திர துவிவேதி அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒரு அகலாய்வு. இது வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோவில் பாண்டியன் கோட்டையில் வந்து பழங்கால பானை குறியீடுகளும் அதில் இருக்கக்கூடிய கீறல்களும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முனைக்கருவிகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். அடுத்து வந்து தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக வந்து பார்த்திங்கன்னா ரவிச்சந்திர ஐபிஎஸ் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா கனடா நாட்டின் முதல் பெண் முப்படை தளபதியாக, இது ரொம்பவே முக்கியம். இது மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக கூட குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ண பெண்மணி யார் அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கணும். கனடா நாட்டின் முதல் பெண் முப்படை தளபதியாக இருக்கக்கூடியவங்க இப்போ இருக்கவங்க ஜென்னி கரிக்கன் அப்படிங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஒரு வாரத்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சொல்லுங்கள். அடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கள். வீக்லின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வீக்லி பண்ணுறேன். இல்லை மந்த்லி ஒன்ஸ் தான் வேணும்னா நீங்கள் அது மாதிரி சொல்லுங்கள். நான் அது மாதிரியும் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாள் ஆச்சு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டு. ஸோ இனிமேல் அதை கரண்ட் அஃபேர்ஸாக ரெகுலர் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.